அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஐடிபிஐ பேங்க்கோட மொபைல் பேங்கிங் ஃபஸ்ட் டைம் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் மொபைலில் கூகுள் ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதில் ஐடிபிஐ பேங்க் அப்படின்னு போட்டிங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வரும். இதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது மாதிரி சில பர்மிஷன் கேட்கும், எல்லாத்துக்கும் அலோவ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் செலக்ட் லாங்குவேஜ்னு இருக்குது, அதை செலக்ட் பண்ணி இங்கிலீஷ் லாங்குவேஜை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் கஸ்டமர் ஐடி அண்ட் எம்பின் போட்டு ஓப்பன் பண்ணுறதுக்கான பேஜ் ஓப்பன் ஆகும். பட் நாம் இப்போ தான் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு ஆக்டிவேட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் கீழே ஆக்டிவேட் ஆப் அப்படின்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். என்டர் கஸ்டமர் ஐடின்னு கேட்டிருக்காங்க. கஸ்டமர் ஐடியை என்டர் பண்ணிவிட்டு கீழே ஆக்டிவேட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கஸ்டமர் ஐடி பார்த்திங்கன்னா உங்களோட பாஸ்புக்கில் இருக்கும் அண்டு செக் புக்கில் இருக்கும். கஸ்டமர் ஐடி என்டர் பண்ணதுக்கப்புறம் ஆக்டிவேட்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். நீங்கள் இந்த ஐடிபிஐ பேங்கில் எந்த மொபைல் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த நம்பர் எந்த ஸ்லாட்டில் இருக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போது 7 ஸ்லாட்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை மொபைல் நம்பர்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதுக்கு சில பர்மிஷன் கேட்கும், எல்லாத்துக்குமே அலோவ் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் போய் லொக்கேஷன் ஆன் பண்ணிக்கோங்க. ஏன்னா லொக்கேஷன் ஆன் பண்ணால் தான் சில டைம் இந்த அப்ளிகேஷன் கரெக்டான மெத்தடில் ரன் ஆகும். இப்போது திரும்பவும் சிம் 2 செலக்ட் பண்ணி வெரிஃபை மொபைல் நம்பர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது எஸ்எம்எஸ் பர்மிஷன் கேட்கும், அலோவ் கொடுத்துக்கோங்க. முக்கியமாக இந்த டைமில் உங்கள் சிம்மில் எஸ்எம்எஸ் போகிற மாதிரி பேலன்ஸ் பார்த்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு ₹4 ₹5 மெயின் பேலன்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா அப்போது தான் எஸ்எம்எஸ் வெரிஃபை ஆகும். ஸோ எஸ்எம்எஸ் வெரிஃபை ஆனால் மட்டும்தான் இந்த ஆக்டிவேஷன் நடக்கும். இப்போது வெரிஃபைன்னு இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா வெல்கம் டுன்னு போட்டு நம்ம நேம் கொடுத்துருக்காங்க. கீழே என்டர் எம்பின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுறதுக்கு எம்பின் போட்டு தான் ஓப்பன் பண்ணணும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான எம்பின்னை 2 டைம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே 2 டைம் டிக் பாக்ஸ் இருக்குது, அந்த 2 டிக் பாக்ஸையும் என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம எம்பின்னை என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இந்த டிக் பாக்ஸையும் டிக் பண்ணிக்கலாம். டிக் பண்ணதுக்கப்புறம் சப்மிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஐடிபிஐன்னு போட்டிருக்காங்க. ஸோ வெல்கம் டு ஐடி பேங்க் மொபைல் பேங்கிங் வந்துருச்சு. ஸோ நம்ம எம்பின்னா கரெக்டான மெத்தடில் என்ட்ரு பண்ணியாச்சு, க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஓகே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குட் மார்னிங் போட்டு நம்ம நேம் வந்துருச்சு. அதேமாதிரி கஸ்டமர் ஐடியோட லாஸ்ட் 3 நம்பரும் வந்துருச்சு. இதுக்கு மேலே நம்ம இப்போ க்ரியேட் பண்ண எம்பின்னை போட்டு ஓப்பன் பண்ணால் போதும். ஸோ ஒரு டைம் எம்பின்னை என்ட்ரு பண்ணவே போதும், இந்த அப்ளிகேஷன் நார்மலாக எப்போ போல் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதை ஆத்தென்டிகேஷனுக்கு கண்டிப்பாக இன்னொரு மெத்தடும் இருக்கும். ஸோ உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி மட்டும் கொடுத்து ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா இந்த மொபைல் பேங்கிங் ஓப்பன் பண்ணி நீங்கள் பார்க்க மட்டும்தான் முடியும். எந்த ஒரு டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது. இதை டிரான்சாக்ஷனை பண்ணணும் அப்படின்னா டெபிட் கார்டு, அதாவது உங்கள் ஏடிஎம் கார்டை வச்சு ஆக்டிவேட் பண்ணணும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக உங்கள் ஏடிஎம் கார்டு பின் நம்பர் தேவைப்படும். இப்போது என்கிட்ட ஏடிஎம் கார்டு இருக்குது, அதனால் ஏடிஎம் கார்டு இருக்கிறத டெபிட் கார்டு இருக்கிறத செலக்ட் ஆகிருக்கு. கீழே கார்டு நம்பர்னு இருக்குது, அதில் ஏடிஎம் கார்டு மேலே இருக்க நம்பர் எல்லாம் என்ட்ரு பண்ணிக்கோங்க. எக்ஸ்பைரி டேட்டு மந்த்தும் இயரும் என்ட்ரு பண்ணிக்கோங்க. அதேமாரி கார்டு பின்னு, ஸோ கண்டிப்பாக அந்த ஏடிஎம் பின்னை என்ட்ரு பண்ணிக்கோங்க. எல்லா டீட்டெயிலும் என்ட்ரு பண்ணியாச்சு. என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கீழே கண்டினியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்த பேஜ் வந்துருச்சு. டூ யூ ஹேவ் ரெஃபரல் இருக்குது. ஸோ அது நமக்கு தேவையில்லை, அதனால் ஸ்கிப் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கலாம். அடுத்து ஃபிங்கர் பிரிண்ட் எனேபிள் பண்ணுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க, இல்லைனா டூ இட் லேட்டர் நோன்னு கொடுத்துக்கோங்க. அடுத்து ரிஜிஸ்டர் ஃபார் சாஃப்ட் டோக்கன் சர்வீஸ்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுவும் உங்களுக்கு தேவைன்னா வச்சுக்கோங்க, அப்படி இல்லைனா நோ கொடுத்துக்கோங்க, இல்லைனா டூ இட் லேட்டருங்கிறது கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஐடிபிஐ பேங்க்கோட மொபைல் பேங்கிங் அப்ளிகேஷன் கரெக்டான மெத்தடில் ஓப்பன் பண்ணியாச்சு. இனிமேல் இதை நம்ம நார்மலாக எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டெபிட் கார்டை வச்சு தான் செகண்ட் லெவல் ஆத்தென்டிகேஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதனால் டிரான்சாக்ஷன் எல்லாமே ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்படி தான் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணுறது ஐடிபிஐ பேங்க்கோட மொபைல் பேங்கிங். இந்த வீடியோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.